ஆனா இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணும்போது சில பேரு உங்களையே திட்டுறதுக்கெல்லாம் வருவாங்கல்ல. அந்த மாரி இன்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்கா? நான் பண்றப்போ இது வரைக்குமே நேர்ல என்ன திட்டினவங்க கிடையாது. ஆனா கமெண்ட்ஸ்ல நெறைய வரும். பெறப்பட்ட பேடிஎம் 100 அதாவது ஸ்கிரிப்டடு, சித்தப்பா, சித்தி, அக்கா அந்த மாரி பண்றீங்க. ஆளு நீங்க ரெடி பண்ணி பண்றீங்க. அந்த மாரிலாம் வரும். பட் ஆனா வந்து சில பேர் சொல்லுவாங்க, இது ஏமாத்துறது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனா இது உண்மையிலே ஏமாத்துறது கிடையாது. ஒருத்தங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நம்மளாலயே ஃபீல் பண்ண முடியுது அவங்க ஹாப்பினஸ். ஸோ அதனால இது எந்த ஒரு ஸ்கிரிப்டடோ இல்ல காசு குடுத்து பண்ற விஷயமோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மென்ட் தான். ஆனா நெறைய பேரு இந்த கமெண்ட்ஸ்ல எல்லாம் பார்க்குறேன். இவங்க ஏதோ மேஜிக் பண்றாங்க அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. ஆனா மேஜிக்குக்கும், ஹிப்னாட்டிசம், மென்டலிசம்க்கும் நெறைய டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? மேஜிக்கும், மென்டலிசமும் 2மே இன்டர் ரிலேட்டட் தான். இப்ப டான்ஸ்ல வந்து நெறைய ஃபார்ம்ஸ் இருக்கும்ல. லைக் அ பரதநாட்டியம், குச்சிப்புடி அந்த மாதிரி. ஸோ மேஜிக்ல வந்து நெறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. லைக் இல்யூஷன் மேஜிக், க்ளோஸ் அப் மேஜிக். அதுல ஒரு ஃபார்ம் தான் இந்த மென்டலிசம்.